ஓகே, நாங்கள் பேங்கில் வந்து காசு எடுத்துக்கொண்டு இப்பொழுது திருநெல்வேலி சந்தைக்கு போகிறோம். இது வந்து பலாலிவோ பயங்கர ஹைவே. வாகனங்களை பாரும்போது எண்ணுக்கணக்கு இல்லாத வாகனங்கள் மலை கோயிலுக்கு போறோம். அண்டர் கிரவுண்டுக்காக திருநெல்வேலி சந்தைக்கு வந்துட்டோம். திருநெல்வேலி சந்தை கீழே பாருங்க, இளவரசிக்கு கணவர் போற பாருங்க, இளவரசிக்கு கணவர். திருநெல்வேலி சந்தை இப்போ அப்புறம் பழக்கமா 2 கிலோ சந்தை பாருங்க. பாருங்க திருநெல்வேலி சந்தை அது இந்த பாருங்க. நல்ல கத்திரிக்காய் அக்கா எவ்வளோ வேண்டப்படுங்க? வேண்டீங்களா? இது உள்ளி 10 கிலோ அப்படி இல்லை இருக்குது. 10 கிலோ வெங்காயம். திருநெல்வேலி சந்தை அந்த ஜூரியா அந்த பேக்கில் கொடுங்க. உங்களை தான் போட போய் நாளைக்கு பாருங்க திருநெல்வேலி சந்தையை பாருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் மரக்கறி சாப்பாடு தானே சனம். வாங்க வாங்க வெங்காயத்தை வாங்க. இதில் ஃப்ரெஷ் வெங்காயம் அவங்க இந்த தம்பி தான் விற்கிறார் பாருங்க. பாருங்க வாழைக்காய் நடக்குது. வாழைக்காய் ரொம்ப ரொம்ப லெமன் கறிவேப்பிலை. ஓ மாங்காய் கரையை கொடுத்து அருங்கோ வாங்கியெல்லாம் முடிஞ்சது. வீட்டை போக போகிறோம். அருங்கோ
ஓகே வண்டியாச்சா எங்கே ஓ போகிறாங்க வேற என்ன வாங்க பாருங்கோ திருநெல்வேலி சந்தை நல்ல வெக்க வேர்வையை பாருங்க இந்த முகத்தில் வேர்வை வெள்ளிக்கிழமை என்ன யா வெள்ளிக்கிழமை தான் சனம் கூட இருக்கு சந்தைக்கு மேல் மாடியில் நிற்கிறோம் ஓகே திருநெல்வேலி சந்தையிலிருந்து சாமான்கள் எல்லாம் வாங்கியாச்சு பாருங்க ஆட்டோக்கு லோட் பண்ணியாச்சு திருநெல்வேலி சந்தையில டுகுடுகுட்டும் வெங்காயம் முளைச்சி இருக்கு டுகுடுகுட்டும் கத்தரிக்காய் இருக்குது டுகுடுகுட்டும் இந்த பாருங்க திருநெல்வேலி சந்தை சிக்னல் சரி மக்கள் பாருங்க அங்கே ரெக்டர் போகுது பாருங்க அங்கே அம்மாச்சி கடை அம்மாச்சி கடை இதில் நாங்கள் பார்த்துட்டே இருக்கலாமா வாங்க பாருங்க இங்கே ஒரு ஃபேமஸாம் கோண்டா இல்லை சாப்பாட்டு கடை அதுக்கு பேர் என்ன அம்மாச்சி கடை மறக்கிற சாப்பாடு ஏஜி என்ன சாப்பாடு இதானே அம்மாச்சி கடையா அம்மா சாப்பிட்றதாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி சாப்பாடு அம்மாச்சி கடை ஓ ஒன்றுக்கு ஒரு கவுண்டர் அங்கே போய் பார்ப்போம் எது இருப்போம் பாருங்க கடை சூப்பர் அம்மாச்சி கடையிலே சாப்பிட வந்திருக்கிறோம் பாருங்க பாருங்க வடை சம்பல் என்ன கடை அம்மாச்சி ஆ வெளியில் எடுத்துருக்கான் நீதான் பாருங்க சம்பல் சங்கீதி நல்ல நேச்சுரல் இதுகள் விற்கிறான் வாங்கோ வந்து அம்மாச்சி கடையில் சாப்பிட்டுட்டு இதான் அம்மாச்சி கடை நல்ல மலிவான சாப்பாடு டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டு வெளியில் வீட்டை போக போகிறோம் இது என்ன ரோடு பலாலி என்ன சிரிக்கிறீங்க ரெண்டு பலாலி ரோடு இது இப்போ தானுங்க சரியான இடத்துக்கு வந்துருக்கிறோம் போகிறோட ஏன்னா நாங்கள் தேடி திரிகிறோம் இப்போதான் சரியான இடத்துக்கு வந்துருக்கோம் பூக்களை பார்த்து பலாலி ரோட்டுங்க மாமரத்தை பாருங்க குட்டி மாமரம் ரெண்டு ஒன்று வந்து நாங்கள் பாருங்க சகல விதமான மரங்களும் இங்கே வாங்கலாம் கோண்டாவில் சரி பாருங்க சூப்பராக இருக்கு அதுதாங்க உங்களுக்கு ஒரு பேக் எவ்வளோ பாருங்கோ இவ்வளோ விதமான மரங்கள் பூக்கண்டுகள் பல வகை கண்டுகள் எல்லாம் இருக்கு பாருங்க பயங்கர வகை பாருங்க உங்களுக்கு மரங்கள் எதுவும் வேணும்ண்டா இங்கே வந்தால் உங்களோட வீடுகளில் வச்சு வளர்க்கணும்டா கோண்டாவில் இப்போ திருநெல்வேலி சந்தை தாண்டினோடனே கோண்டாவில் சந்தைக்கு நடுவில் இருக்குது பாருங்க இல்லை இப்போ நீங்கள் வைக்கிறீங்களோ
இந்த மாதம் 4ஆம் மாதம் பச்சா 5 6ஆம் மாதம் குருத்து திருப்பி புதுசா வருமா வரும். அதுக்கு பிறகு அந்த மட்டத்தோட கட் பண்ணணும். அந்த மேல ஓ ஒட்டல அந்த பாருங்க அது தூரம் என்ன ஒரு 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 இது வளவு ஒரு இஞ்சி அரேஞ்ச் வேணும் நினைக்கிறேன். ஒட்டில இருந்து அரேஞ்ச் வெட்டி விட்டா தான் மழை. அப்ப பண்ணி விட மரம் வந்து இந்த இதுல இருந்து வர மாதிரி இந்த 3 குருத்து விட்டு வரும். இப்படி இப்படி கிளை வந்து அதுக்கு பிறகு அது வளர்ந்து வரும்போது அக்கா இதுல நீங்க கொஞ்ச நாள்ல கட் பண்ணி விட. பூவார் நிறம் கட் பண்ணணும். இதுக்கு என்ன சொல்லணும்னா இதுக்கு நீங்க இந்த முறையில கட் பண்ணினீங்கன்னா காய்க்கிற விதம் நோமலா காய்க்கிறத விட இன்னும் 2 மடங்கு எக்ஸ்ட்ராவா காய்க்கும். காய்க்கும் மரத்துல 3 வருஷம் 1.5 வருஷத்துக்கு 1.5 வருஷம் நீ தான் கேட்க 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளனா குறையாம கட்டிங் இருக்காங்க உங்கள்ட்ட மரத்துல இதுல மேல பண்ணுங்க. இதுல ஒரு 2 வேண்டும். இந்த சென்டருக்கு வந்து நல்லா வெயில் விழணும். இலைகள் எல்லாம் வெயில் விழணும். வெளியே அங்க வெயில் தான். இன்னும் மட்டும் பாருங்க வேற என்ன மாங்கண்டு எல்லாம் நல்ல அண்ணா இருக்குது. பாருங்கோ மரங்களை தேடி தேடி வேண்டுகிற மரங்கள். யா காணி எங்களை வீட்டில் வளவு கொஞ்சம் இடம் இருக்குது தானே, அது பின்னுக்கு வச்சு விட்டால் ஒரு காலத்தில் அது முளைச்சிடும். ரைட், அதுதான். மீண்டும் சொல்கிறேன், இந்த கேகேஎஸ் ரோட்டில் பலாலி ரோட்டில் திண்ணவேலி சந்தை தாண்டினோன்னா கோண்டாவெளி சந்திக்கும் திண்ணவேலி சந்திக்கும் இடையில திண்ணவேலேருந்து கோண்டாவெளிக்கு வர்ற வழியில் இடப்பக்கத்தில் வழியில் மரங்கள் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்து நல்ல உங்களுக்கு தேவையான பழம் என்ன பிடிக்குமோ அந்த பழம் சம்மந்தப்பட்ட மரங்களையும் பூக்கள் தேசிக்காய் தோடம்பழம் அப்படி பல வகை இருக்குதுங்க. எல்லாம் வேண்டி நீங்களே வச்சு வளர்க்கலாம். ரைட், அதுதான்.